Hello, this is Prakash from Carsense. Alandur branchல வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஒர்க்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா Brezza 2022க்கான ஃபேஸ் லிஃப்ட் வெஹிக்கிள் வந்து நம்ம கடைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டீரியர் தீம் ஒர்க் பண்ணிருக்கோம், ஆம்பியன்ட் லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோகோவோட XG04 ஒரு மாடல் comes with front and back DVR கேமரா ரெக்கார்டிங் ஆடியோ, அந்த மாதிரி ஒரு யூனிட் அப்டேட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் சம் பேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பியானோ ஃபினிஷ்லயும் வந்து நம்ம வந்து ஹைட்ரோடிப்பிங் ப்ராசஸ்மே இந்த வெஹிக்கிள் வந்து பண்ணிருக்கோம். ஸோ வாங்க ஒன்னொன்னா டீட்டெயிலா என்னன்றதை பார்க்கலாம். இன்டீரியர் அத்தனையுமே வந்து ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் தீம்ல வந்து நம்ம வந்து இன்டீரியர் அத்தனையுமே வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் கவர்ஸ்ல இருந்தே போகலாம். ஸோ இந்த வண்டியில நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸ் நாப்பா அப்படின்ற ஒரு குவாலிட்டியில வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமரோட ஓன் பேஸ் கஸ்டமைஸ் ஐடியா படி நம்ம வந்து இந்த சீட்ஸுமே வந்து கஸ்டமைஸ்மே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் தென் இந்த கலர் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான கலர்ன்றதுனால இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட்லயே வந்து ஸ்டிச்சஸ்மே வந்து மேட்ச் ஓவருமே வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப கிளம்ஸியான டிசைன்ஸ் வேண்டான்ற மாதிரி கேட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து எலிகண்டா 4 ஸ்ட்ரைப்போட இந்த சீட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஸ்டிச்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சேம் லைக் தட் ஒயிட்ல ஒரு கான்ட்ராஸ்ட் டச் இருக்கணுன்றதுக்காக நம்ம அத்தனையுமே வந்து டபுள் பேட்டர்ன் ஸ்டிச்ல வந்து நம்ம ஸ்டிச்சுமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ப்ராசஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கின் ஃபிட். ஸோ ஸ்கின் ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வைஸ் நீங்க தீம் பார்க்கும்போதே தெரியும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லம்பார் வந்து தனியா வந்து ஒரு மஸ்குலர் ஃபிட்டிங் மாதிரி இருக்கும். பிகாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பார்ட்ல வரக்கூடிய ஃபேப்ரிக் வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரிட்ச் லூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து கிளிப்பிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி பண்றது மூலமா இந்த மெட்டீரியல் இங்க இருந்து லாக் ஆகி இப்படி நம்ம ஃபிளெக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு மஸ்குலர் ஃபீல வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இது வந்து ஒரு 60-40 சீட் இல்லாம வந்து இது ஒரு ஃபுல் சீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஃபிட்டிங் வைஸ் ரொம்ப வந்து ப்ராப்பராகவும் இருக்கும். அண்ட் தென் இந்த ரிமூவபிள் பார்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த வண்டியில வந்து நம்ம தனியாக இந்த ஹெட்ரெஸ்ட்மே வந்து பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆக்சுவலா ஹெட்ரெஸ்ட் வராது. ஸோ அந்த வண்டிக்கு நம்ம வந்து ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து மேக் ஓவர்மே பண்ணியிருக்கோம். அதே சேம் மாருதியோட ஜென்யூன் பார்ட்டுக்கான ஹெட்ரெஸ்ட் மெட்டீரியல் வந்து நம்ம பிளேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். வித் வெல்டிங் இந்த ஒர்க்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹெட்ரெஸ்ட்டுமே வந்து ஃபிட்டிங்கும் வந்து பண்ணியும் கொடுத்துருக்கோம். சென்டர் ஆஃப் த கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா பிளாக்ல வரும். ஸோ சேம் தீம் மேட்ச் ஓவர் இருக்கணுன்றதுக்காக சீட் கவர் மாதிரியே அந்த மெட்டீரியலுமே வந்து நம்ம அங்கேயுமே வந்து மேட்ச் ஓவருமே வந்து பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர் ட்ரிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ஸ்பெஷலான விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து இந்த ஆம்பியன்ட் மட்டும் ட்ரா பண்ணிடுங்க. 2 விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சீட் கவருக்கு மேட்சிங்கா இருக்கிறதுக்கூடியான இந்த டோர் பேட்ச். ஸோ இந்த பார்ட்டுமே வந்து சேம் அதே லக்ஸ்னாப்பாவோட மெட்டீரியல் வந்து நம்ம ரேப் ஓவருமே வந்து பண்ணியும் கொடுத்துருக்கோம். சேம் அந்த ஸ்டிச்சஸ் சீமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த ஒயிட் ஸ்டிச்சஸ்லயே வந்து நம்ம சீமே மேட்ச் ஓவர் பண்ணிருக்கோம். இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட் அண்ட் தென் இந்த பார்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த சேம் இந்த பிளாஸ்டிக் டச்ல செமி மேட் ஃபினிஷ்ல தான் இதுமே வந்து வரும். ஸோ இதுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஒரு பார்ட்டும் நம்ம சேம் கிளாசி பிளாக்லயே வந்து ஹைட்ரோடிப்பிங்கே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிருக்கோம். நம்ம 4 டோர்லயுமே இந்த சேம் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ரியர் டோர்லயுமே வந்து சேம் லைக் தட் வந்து நம்ம இந்த மெட்டீரியல் கம்ப்ளீட்டா வந்து ராப் ஓவர் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த ட்ரிம் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அந்த டிரைவர் சைட்ல பார்த்தா பெருசா இருக்காது. பட் இந்த பார்ட்டுமே வந்து சரி ஓகே நம்ம மிஸ் அவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மைனர் பார்ட்டையும் அண்ட் தென் இந்த சேம் சில்வர் பீஸுமே வந்து கிளாசி பிளாக்ல வந்து ஹைட்ரேட்டட் ஃபினிஷிங்மே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எப்பயுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் விஷயங்கள். ஸோ இன்டீரியர் தீம்னும் போது ஸ்டேரிங் கவர் இல்லாம ஒரு அந்த இன்டீரியர் தீம்டா இருக்காது. ஸோ நம்ம ஸ்டேரிங் கவருமே இதுக்கு வந்து ராப் ஓவருமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம பண்ணிருக்கக்கூடிய கலர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபாரஸ்ட் கிரீன் கலர்லயே ஃபுல் ஸ்டேரிங்குமே ராப் ஓவர் பண்ணி ஸ்டிச்சஸும் சேம் சீட் கவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஓவருமே பண்ணியிருக்கோம். இதுல நம்ம ஸ்பெஷலா பண்ண விஷயங்கள் என்ன வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ZXi-யோட ஸ்டீரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ZXi-யோட ஸ்டீரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து சில்வர்ல வரும். சேம் நம்ம அங்கங்க நம்ம வந்து அந்த கிளாசி பிளாக்ல அதை சேம் டச் பண்ணிருக்கோன்றதுனால இந்த ஒரு பார்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பியானோ ஃபினிஷ். ஸோ அதுவுமே வந்து அந்த ஹைட்ரோடிப்பிங் ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டீரிங் பார்ட்லயுமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் தீம் லுக்ல வந்து இந்த வண்டியோட கம்ப்ளீட் என்டையர் இன்டீரியருமே வந்து ஒரு ஃபீலா இருக்கும். ஸோ ஒரு விண்டேஜ் தீம் பேசிஸ் தான் நம்ம வந்து இந்த இன்டீரியரே வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ணியிருக்கோம். பெஸ்ட் அவுட்புட்மே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில் நம்ம பண்ணிருக்கக்கூடிய சேம் இந்த டேஷ் ட்ரிம் பீசஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு செமி மேட்ல ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஒரு மாதிரி டெக்ஸ்டர்டா வரக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பார்ட் இது. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா சேம் அந்த ஃபாரஸ்ட் கிரீன் ட்ரீம்லயே வந்து எக்ஸாக்ட் அந்த மெட்டீரியல் கலர் மேட்ச் ஆகுற மாதிரி இதுல வந்து நம்ம ரப்பரைஸ்டு பெயிண்டிங்ஸ் வந்து இதுல வந்து நம்ம பண்ணிருக்கோம். வந்து ஒரு ரெகுலர் பெயிண்டிங்ஸ் மாதிரி ஒர்க்ஸ் மாதிரி இல்லாம இன்டீரியர் பிளாஸ்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா பேசிஸ்ல அண்ட் தென் அந்த ஒரு கெமிக்கல் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி ஸோ அதுக்கான பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து இந்த வண்டியில வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து கம்ப்ளீட்டா ஒரு டேஷ்போர்டோட கண்டினியூஷன் கொண்டு போய் இந்த டோர் ட்ரிமோட மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் என்டையர் இந்த இன்டீரியர் தீமே வந்து இருக்கும். இந்த சிஸ்டம்கான ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு செமி மேட் ஃபினிஷ்ல தான் வந்து இந்த ஃப்ரேமே இருக்கும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம அந்த ஹைட்ரோடிப்பிங் சேம் அந்த பியானோ ஃபினிஷ்க்கான ஹைட்ரோடிப்பிங் ப்ராசஸ் பண்ணி இந்த சிஸ்டம்கான ஃப்ரேமே வந்து நம்ம கண்டினியூ பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் தென் இந்த கிளஸ்டர் பீஸ், ஸோ இந்த கிளஸ்டருக்கு மேல வரக்கூடிய இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் செமி மேட் ஃபினிஷ்ல தான் வரும். ஸோ அதுமே வந்து நம்ம பட்டி ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம இந்த சேம் கிளாசி டச்லயே வந்து இந்த ஒரு கிளஸ்டரோட பார்ட்டுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ண வரோம். ஒரு கனெக்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பீஸுமே வந்து ரொம்ப டீடைல்டா ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த ஒரு மைனர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் வந்து என்டையர் டேஷ்போர்டுமே டிரைவ் ஆகும். அதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி ஸோ இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து இதுல அப்படியே வந்து கண்டினியூ ஆகி என்டையர் பார்ட்டுமே வந்து கீழே இந்த கியர் பாக்ஸ் வரைக்கும் வந்து முடியும் இந்த பீஸ். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஆக்சுவலா இந்த கம்ப்ளீட் அத்தனை பீஸுமே வந்து ஒரு சில்வர் கலருக்கான ஒரு பிளாஸ்டிக்கோட கிளாசி சில்வர் கலருக்கான ஒரு கலர்ல இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம எங்கேயுமே அந்த சில்வர் டச் வந்து இல்லாததுன்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த என்டையர் அந்த லைன் பிளாஸ்டிக் மாதிரி வரத வந்து சேம் ஹைட்ரோடிப்பிங்கான பியானோ ஃபினிஷ் வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கும். ஸோ இந்த என்டையரா வர அந்த டேஷ்போர்ட்ல வரக்கூடிய அந்த அத்தனை மைனர் ஒர்க்ஸ் கூட ஓரளவுக்கு நல்ல டீடைல்டா வந்து ஒரு சின்ன பார்ட்டும் கலரும் மிஸ் ஓவர் ஆகாம ஒரு மாதிரி டீடைலான ஒர்க் வந்து இந்த இன்டீரியர் தீம் ஒர்க்ல இந்த பிரீஸ்ல பர்டிகுலரா வந்து அவுட்கமும் சரி, பர்சனலா வந்து எங்களுக்கான சாட்டிஸ்பாக்சன் இந்த வண்டியில பண்ணதுக்கான இன்டீரியர் தீம் வந்து ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க் ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சனுமே இருக்கு. ஸோ அந்த எப்பயுமே அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆம்பியன் லைட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ இந்த வண்டியிலுமே நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா M10ன்ற ஒரு ப்ளோபாங்கோட ஒரு ஆம்பியன் லைட் சீரிஸ் தான் வந்து இந்த வண்டியில நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேஷ் ட்ரிம்ஸோட 2 பார்ட்டுக்கான டேஷ் ட்ரிம்ஸ் அண்ட் 4 டோர் ட்ரிம்ஸ்க்கான ஒரு கவரேஜோட வந்து இந்த ஆம்பியன் லைட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது மொத்தம் ஒரு 6 பீஸ்ன்ற ஒரு கவுண்ட்ல வரும். அண்ட் தென் இதோட கலர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைக் ஆப்ஸ் மூலியமா வந்து இதை கண்ட்ரோலுமே பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளைஸ்டா ஒரே கலர்ல இருக்கிறது. ஸோ இதுல வேரியஸ் ஆஃப் மோட்ஸ் மாத்துறது. ஸோ இது எல்லாமே வந்து வித்தின் நிறைய பேருக்கு ஆக்சுவலா ஒரு கொஸ்டின் இருக்கும், இது ஆஃப் பண்ணிக்கலாமான்ட்டு. ஸோ நீங்க ஆப்லேயே வந்து வித் ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸோடையும் வந்து இந்த ஆம்பியன் லைட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்மே வந்து இதுல நம்ம வந்து ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் வந்து ஒரு 170 பிளஸ் வந்து மோட்ஸ் வந்து இதுல நம்ம வந்து ஆக்சஸ்மே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆம்பியன் லைட்டுமே வந்து இதுல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலி ஸோ இந்த வண்டியில வந்து நம்ம ஒரு ஹெட் யூனிட்மே அப்கிரேட் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மோக்கோட XG04ன்ற ஒரு சீரீஸ்க்கான ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டீரியோ, அதுவுமே இது வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4GB RAM அண்ட் தென் 64GB ரோமோட வரக்கூடிய ஒரு யூனிட். அண்ட் தென் இதுல வந்து ஸ்பெஷலைஸ்டா யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ அது யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராகவுமே இது இருக்கும். OLED டிஸ்பிளேயோட வரக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. ஸோ இந்த சிஸ்டமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம் கார்டுமே நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சிம்பிள் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம் கார்ட்ஸுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க டேட்டாக்கு வந்து டெட்டர் பண்ணும்போது நீங்க ஒரு ஸ்மார்ட் போனோட ஒரு ஹாட்ஸ்பாட்ஸ் என்கரேஜ் பண்ணணும் ஸோ அப்படின்ற நீடு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க வந்து த்ரூ அவுட் நீங்க வந்து லைக் யூடியூப் ஆகட்டும், ஸோ அதர் சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஸோ இதுலயே வந்து நீங்க லைவ் வீடியோஸ் எத்தனையுமே வந்து நீங்க ஸ்ட்ரீமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் தென் இந்த ஒரு ஸ்பெஷல் யூனிட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் மட்டும் இல்லாம இது கூட வந்து ஒரு காம்போ ஆக்சரிஸ்மே 2 வந்து வரும். ஸோ அந்த காம்போ ஆக்சரிஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் தென் ரியர்ல வரக்கூடிய DVR ரெக்கார்டிங் கேமராவோட இந்த யூனிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம வந்து ஒரு டேஷ் கேம்ஸ் வந்து தனியா போகக்கூடிய தேவைகள் வந்து இந்த யூனிட் கூட வந்து இந்த யூனிட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. பிகாஸ் ஏன்னா ஆன் டைம் ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம்ல வரக்கூடிய கேமராஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து லைவா வந்து உங்களுக்கு கேப்சருமே பண்ணிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வைல் டிரைவிங்ல இருக்க அப்பவே நீங்க வந்து இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டோட வீடியோவுமே வந்து ஆன் டைம் ரெக்கார்டிங்குமே வந்து ஆயிட்டு இருக்கும். சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இது வந்து எல்லாருக்குமே ஒரு தேவைப்படக்கூடிய விஷயம் இல்லைனாலும் இதுல ஒரு அட்ராக்டிவான விஷயம் இருக்கு, இந்த பேனல் செட்டப். ஸோ இந்த பேனல் லைட் கலர்ன்ற இந்த ஒரு செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வரக்கூடிய இந்த ஜெஸ்டர்ஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கலர் மோட்ஸ் வந்து மாத்திக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல கலர்ஸ் வேணுமோ ஸோ அந்த மாதிரியான தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த பேனல் செட்டப் கலர்ஸுமே வந்து நீங்க பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா RGB கலர்ஸ் தான் இதுவும். ஸோ லைக் நம்ம வந்து மிக்ஸ்அப் கலர்ஸும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வயலட் பிங்க்கு சென்டரா வரக்கூடிய கலர்ஸ், ஸோ இந்த மாதிரியுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியுமே வந்து வைக்கலாம். இதுல வந்து TPMS, ஸோ இந்த TPMS ஆக்சுவலாக நம்ம கனெக்ட் பண்ண கிடையாது. பட் வந்து இந்த TPMSக்கான கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து இதுல உண்டு. ஸோ இப்போ லைக் க்ளோபாங் பிராண்டோட TPMS வந்து நீங்க இதில் தாராளமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ப்ரீலோடட் ஆப்ஸ் லைக் கூகுள் குரோம் அண்ட் தென் பிளே ஸ்டோர் அண்ட் தென் இந்த வாய்ஸ் சர்ச், இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டமோட வரக்கூடிய ஒரு ப்ரீலோடட் ஆப்ஸ். இது இல்லாம நீங்க பிளே ஸ்டோர் இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து சைன் இன் பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஸை வந்து நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டால்மே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன்.
ஸோ இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டும் கூட. ஸோ அதோட கிளாரிட்டி வைஸ்மே ரொம்ப பக்காவா இருக்கும் பார்க்க. தென் இது நீங்க 4K வீடியோ போட்டிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அந்த 2K ரெசல்யூஷனுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய கன்வெர்ட்டர்ஸுமே வந்து இந்த சிஸ்டமே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியுமே இந்த யூனிட்ல வந்து உண்டு. அண்ட் தென் ஆடியோ நோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டீரியர் தீம் ஒர்க்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டீரியர்ஸ் வந்து யாருக்கா தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்க பகுதியில் டிஎம் பண்ணுங்க.